அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி, திருமணம் என்றால் என்ன? அது பேரானந்தத்திற்கு தடையா? அது ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையா? அப்படி வேணா எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு என்னுடைய பதில் என்னன்னா, இரு மனத்தை இணைத்து அதன் வழியாக உலகில் உள்ள அத்தனையும் ஒன்றே என்று புரிய வைக்கும் முயற்சி தான் திருமணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மிகப்பெரும் ஆன்மீக லட்சியம் என்னன்னா, அகங்காரத்தை அழித்து அனைவரும் ஒன்று என்ற ஒரு அற்புத தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் ஆன்மீகம் என்ற ஒரு முக்கியமான விஷயமே நம்ம படிக்கிறோம். அந்த தத்துவத்தை திருமணத்தால் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது தான் பர்பஸ் ஆஃப் மேரேஜே. நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னுடைய ஆன்சர் நான் வரிசையா சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னா, திருமணம் அப்படின்னாலே இரு மனங்கள் இணைப்பது திருமணம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்பா இணைக்கணும்? ரெண்டு மனசை இணைக்கிறதுனால நமக்கு என்னப்பா நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரண்டு மனங்கள் இணையுமா? ஏன்னா ஒவ்வொரு மனதுக்கும் தனித்தனியான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் இதுதான் சரி இதுதான் தவறுன்னு தனித்தனியா இருக்கு. அப்ப ரெண்டு மனசும் ஒன்னா இணைகிறதுங்கிறது சாத்தியமாங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகின்றது இல்லையா? எப்ப சாத்தியமாகும் அப்படின்னு அடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா, ரெண்டு பேருக்குள்ளேயும் ஈகோ அப்படிங்கிற அந்த ஒண்ணு டிசால்வ் ஆகாம ரெண்டு மனங்களை இணைக்கவே முடியாதுங்க. ஓ, ஈகோவை டிசால்வ் பண்ணிட்டா நம்ம ஞானியே ஆயிடலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ரெண்டு மனங்களை இணைக்கிறதுக்கே கூட ஈகோ டிசால்வ் பண்ணாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அடிக்கடி நம்ம கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் கிட்ட 100% ஓப்பனா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கணும்னாலே ஈகோ இல்லாம இருக்கணும்ல. அப்ப ஈகோ இல்லாம இருந்துட்டீங்கனாலே நீங்க ஞானி ஆயிடுவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ தேர்ஃபோர் எடுத்த உடனே எல்லாரையும் ஒன்னா ஸ்பீல்ல பாரு, எல்லாத்தையும் ஒன்னா நினை அப்படின்னா இதெல்லாம் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நடக்கிற காரியமான்னு சொல்லிடுவேங்க. ஏய், யாராவது ஒரே ஒருத்தர்கிட்ட அந்த ஒன்னஸ் ஃபீலுக்கு வாங்க. ஒன்னஸ் ஃபீல்னா என்ன? ரெண்டு மனசும் வேற வேறையா இருக்காம ரெண்டு மனசும் ஒன்னாயிட்டா அதுக்கு பேர் ஒன்னஸ் ஃபீல். ஃபீல்னா என்னது? மனசு தானே. அப்ப நான் நினைக்கிறது அவங்க நினைக்கிறது அப்படிங்கிறது வேற வேறன்னு பிரிச்சு பார்க்காம ரெண்டும் ஒன்னா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல், ஒன்னஸ் ஃபீலுக்கு நம்ம ஒண்ணு, அதாவது அட்லீஸ்ட் ஒரு இடத்துல முடியுமாப்பா அப்படின்னு கேள்வி வைக்கிறோம். ஆமா, ஒரு இடத்துல ஈஸி தானே அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கனாலே அதுக்கு திருமணம் என்று பெயர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் இருவரையும், ஏன்னா ஆணையும் பெண்ணையும் ஏன் இணைக்கணும்? ரெண்டு மனசை இணைக்கணும்னா ரெண்டு ஆண்களையும் இணைக்கலாமே, ரெண்டு பெண்களையும் இணைக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா ரெண்டு ஆண்கள் மனசு கூட கொஞ்சம் ஈஸியா இணைஞ்சாலும் இணைஞ்சிடும், ரெண்டு பெண்கள் மனசு கூட ஒருவேளை இணைஞ்சாலும் இணைஞ்சிடும். ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் மனம் இணையணும் அப்படின்னா அது இன்னும் பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா அந்த டோட்டல் டெம்பராமெண்ட்ஸ்ல இருந்து இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறதுனால இவனுங்க இந்த ரெண்டையும் உன்னை இணைச்சு காட்டிட்டான் அப்படின்னு சொன்னா இவன் ஜெயிச்சிட்டான்டா, ஞானத்திலேயே ஜெயிச்சிட்டான்டா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றதுக்காக ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆனா இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்கு. அது என்னன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு இனக்கவர்ச்சி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இனக்கவர்ச்சி அப்படின்னு சொல்றதை விட உடல் கவர்ச்சி அப்படின்னு சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்போ உடல் கவர்ச்சி மிகவும் அதிகமாக ஆண் பெண் கிட்ட தான் இருக்கு இல்லையா? அப்போ உடலை இடவர்கள் உடலால் இணைந்து அதன் விளைவாக மனதால் இணைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு திருமணம் என்று பெயர். என்னப்பா, இரு மனம் இணைவது தானே இப்ப திருமணம்னு சொன்ன. இப்ப புதுசா உடல் இணைகிறது திருமணம்ங்கிற. உடல் இணைவது திருமணம் அல்ல. ஆனால் உடல் இணைப்பை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி மன இணைப்புக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் என்பது ஆண் பெண் இணைந்தால் தானே முடியும். ஆதலா ஆண் பெண் இணைவதற்கு திருமணம் என்று ஒரு பெயர் வைத்தார்கள்னு வச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு முயற்சி. ஓகே, பேசிக்கலி நமக்கு ஒரு கான்செப்ட் நல்லாவே தெரியும். மனமும் உடலும் வேறு வேறு அல்ல. உடல் பாதித்தால் மனம் பாதிக்கின்றது, மனம் பாதித்தால் உடல் பாதிக்கின்றது. we cannot see these two as separate entities அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டையும் தனித்தனியா நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். உங்கள் மனம் எப்படியோ அப்படிதான் உங்க உடல் இருக்கும், உங்க உடல் எப்படியோ. அதாவது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். லைக் ஒரு வியாதியே இல்லைன்னு நினைக்கும் போது இந்த உடல்ல வியாதி ஆட்டமையாவே காணாமல் போயிடுது.
உடல்ல இவ்வளோண்டு வியாதி வரும்போது ஐயோன்னு மனசு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுது. சரியா? அப்போ மனோபலத்தினால் இன்னைக்கும் எத்தனையோ வியாதிகளோட ரொம்ப ஆரோக்கியமா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது, மனம் சரியா இருந்தா உடலும் சரியாயிடுது இல்லையா? அப்போ உடல் சரியாகும் போது மனமும் சரியாயிடுது. ஸோ இது எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ஏற்கனவே நிறைய கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேப்பா. சரி, இப்போ உடல் இணைந்தால் மனம் இணையம். இது லாஜிக்கலி நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஆமா இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏற்கனவே உடல் கவர்ச்சி இருக்கு. உடலை இணைக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நைட்லயே ஃபர்ஸ்ட் டேவே இணைச்சிடலாமே அப்படின்னு இணைச்சா, ஆனா மனசு இணையுதான்னு பார்த்தா இணையல. என்னப்பா லாஜிக் இடிக்குதே. உடலும் மனசும் ஒண்ணுங்கிற, அப்ப உடல் இணைஞ்சா மனசு இணைஞ்சா மாறிதானே. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்லயே இணைஞ்சிடறோம். எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா அப்பா சாகும்போது கூட அவங்க 2 பேர் மனசு இணைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. 70 வயசு கிழவினானாலும் கிழவனானாலும் ஒரு நைட்ல இல்லையே இல்ல, 70 வருஷம் வச்சு 70ன்னா 50 வருஷமா இணைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உடல் இணைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா மனம் மட்டும் இணைய மாட்டேங்குதுங்க. என்னையா அது பெரிய வம்பா இருக்கு. அப்ப லாஜிக் எங்கேயோ இடிக்குதே. உடல் இணைஞ்சா மனசு இணையணும்ல, ஆனா இணையிலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஒரு மிஸ்டேக் நடக்குது. எங்க மிஸ்டேக் நடக்குது? எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அந்த செயல் ஒரு இன்டென்ஷனோடு செய்யப்படுகிறது. நோக்கம் தெளிவாக இருந்தால்தான் அதனுடைய பர்பஸ் சால்வ் ஆகும் இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொலை பண்ணா மிலிட்டரிக்காரன் கொலை பண்ணா பதக்கம், திருடன் கொலை பண்ணா தூக்கு தண்டனை. சரியா? அப்போ செய்யற செயல் ஒன்றாகவே இருந்தாலும் அது எதற்காக செய்யப்படுகிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன் டோட்டலா மாறி போயிடுதா இல்லையா? அப்போ உடல் இணைத்தல் என்ற செயல் நோக்கம் தவறாகிவிட்ட காரணத்தினால் அது நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்ல வர்றேன். அப்படின்னா உடலும் மனமும் ஒன்று, உடல் இணைந்தால் மனம் இணையும்னா, உடலை இணைக்கும் போது இந்த 2 மனதையும் இணைப்பதன், அதாவது இன்டென்ஷன்னா என்ன நோக்கத்துக்காக இந்த உடலை இணைக்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த 2 மனங்களும் ஒன்றாக வேண்டும் என்ற பர்பஸுக்காக இந்த உடலை இணைக்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் யாருக்கும் இல்லைங்க. இணையறோம் அப்படின்னா அவனுக்குமே தெரியல, ஏதோ ஒரு சுகம் கிடைக்குதுன்றான். அது ஒரு 2 நிமிஷம் சுகம் கிடைக்குமா, அந்த சுகத்துக்காக இணைவதா? மனங்கள் இணைந்தால் அல்லவா உண்மையான சுகம் என்பது அங்கே இருக்கின்றது. இரு மனங்களும் ஒன்றாக இணையும் போது கிடைக்கின்ற ஒரு சுகம் என்பது உடல் இணைத்தல் அப்படிங்கிறதுல அந்த நீங்க சொல்ற அந்த 2 செகண்ட்ல கூட நிச்சயமா கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கிட்டத்தட்ட அந்த பேரானந்த உணர்வினையே அந்த இரு மனங்கள் இணையும் போது அடைகிறார்கள். ஏன்னா ஈகோ டிசால்வ் ஆனாதான் 2 மனம் இணையும். ஈகோ டிசால்வ் ஆயிடுச்சுனாலே நீ பேரானந்தத்துல தான் இருப்ப என்ற ஆஸ்பெக்டின் அடிப்படையில பார்க்கும்போது, இன்டென்ஷன் கோளாறின் காரணமாக நாம் உடல் இணைத்தலில் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ திருமணம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உடல் இணைத்தலின் வழியாக மனதை இணைக்கும் முயற்சி. ஆனால் நோக்கம் என்ன? மனதை இணைப்பது மட்டுமே தான் திருமணத்தின் நோக்கம். ஆனால் மனதை இணைப்பதற்கு இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மனதை இணைத்துவிடும் ஒரு முயற்சி தான் திருமணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது பேரானந்தத்திற்கு தடையா இல்லையான்னு கேட்டா ஆன்சர்லயே சொல்லிட்டேனே. இரு மனம் இணைந்து விட்டாலே அது பேரானந்தம் அல்லவா? அக்கணமே அவன் ஞானியாக விடுகின்றான் அல்லவா? ஒருத்தர்கிட்ட நீ சரணாகதி பண்ணிட்டேனாலே நீ ஞானிதான். ஒருத்தர்கிட்ட நீ ஈகோ டிசால்வ் பண்ணிட்டாலே நீ ஞானிதான். ஒரே ஒருத்தர்கிட்ட உன் மனதை முழுவதுமாக இணைத்து விட்டாலே நீ ஞானிதான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, திருமணம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, திருமணின் நோக்கத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் அந்த திருமண வாழ்க்கையை நடத்த முயற்சித்தால் கண்டிப்பாக அது பேரானந்தத்தை தான் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருத்தர்கிட்ட ஈகோ டிசால்வ் பண்ணிட்டா மீது எல்லா பேர்கிட்டையும் அந்த ஒன்னஸ் ஃபீலை டெவலப் பண்றது அப்படிங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஈகோ டிசால்வ் ஆயிட்டு. ஸோ தேர்ஃபோர் எல்லாத்தையும் ஈகோ இல்லாத வாழ்க்கையை பெற்று பேரானந்தத்தை அடைய முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் ஒன் மோர் ஆப்ஷன், அப்ப திருமணம் செய்யாமல் அதை அடைய முடியாதா அப்படிங்கிற கேள்வி கேட்க வேணாம். ஏன்னா பர்பஸ் அண்ட் இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். திருமணம் அப்படிங்கிறது பர்பஸ் சரியில்லாத காரணத்தின இன்டென்ஷன் இல்லாம பண்ற காரணத்தினால ஃபெயில்யூர் தான். 99% ஆஃப் மேரேஜஸ் ஃபெயில்யூர்ல தான் நிக்குது இல்லையா? இப்படி இருக்கும்போது உடல் இணைவதன் வழியாக நீ மனதை இணைக்கணும் அப்படிங்கிற அவசியமோ கட்டாயமோ எதுவுமே இல்லை. இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்பர் கோல், இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்பர் விஷன், யூ கேன் ரைட் அவே ஒரு குருவையோ அல்லது ஒரு வெல்விஷரையோ ஒரு நண்பனையோ ஆணோட இணையலாம், பெண்ணோட இணையலாம். மனம் தான் இணைய போகிறது.
அப்போ அந்த மனம் அந்த பியூரஸ்ட் லெவல்ல அந்த ஈகோ டிசால்வ் பண்ணி ஒரு ரெண்டு மனம் இணையும் முயற்சி என்பது நேரடியாக நிகழ்த்தப்பட்டாலும் கூட அது மிக பெரும் பேரானந்தத்தில் தான் போய் முடிய போகிறது என்ற விஷயத்தையும் நீங்கள் சேர்ந்தே தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கேட்ட கேள்விக்கான பதில், திருமணம் என்பது சரியான நோக்கத்தோடு சரியான பார்வையோடு அணுகப்பட்டால் கண்டிப்பாக அது பேரானந்தத்தை தரும். அதன் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் இன் ஃபேக்ட். அதன் காரணமாகவே இந்த திருமணம் என்ற ஒரு பந்தம் உருவாக்கப்பட்டதாக நான் நினைக்கின்றேன். பட் தட் இஸ் நாட் ஒன்லி சொல்யூஷன். பேரானந்தத்தை அடைவதற்கு அதுவும் ஒரு உபாயம். ஆனால் மனங்களை இணைத்து, அதாவது ஒரு குருவோடு ஒரு மனதோடு நீ இணைந்து பின் உலகளாவிய ஒன்னஸ்பீல் டெவலப் பண்றதுக்கு மற்ற எல்லா உபாயங்களையும் கூட நீங்கள் கடைபிடித்து முன்னேற முடியும். எந்த வழியையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் என்பது எனது கருத்து.